கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா. எல்லோரும் வலது கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சனாருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். திருச்சனாருடைய ஜெபக்குழு சார்பா சில்வனாருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். முதல் நாள் நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்பவே நேசிக்கிறார். யூத மக்களுக்கு 7 விழாக்கள் உண்டு. அதில் ஒரு விழாவுக்கு அவர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். அது பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு விழா. அது அறுவடையின் விழா. நமக்கெல்லாம் பொங்கல் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு அது அறுவடையின் விழா. அந்த நாளிலே அவர்கள் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால், அந்த எருசலேமில் கால் பதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல கால் பதிக்கும் போது தான் அவங்க பெற முடியும் என்பது விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இன்றைக்கும் எருசலேம் தேவன் கால் மிதிக்கிற இடமா இருக்கிறது. வானம் தேவனுக்கு அரியணை, பூமி அவருடைய பாதப்படின்னு பைபிளில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பூமியில் எந்த இடத்துல அவர் கால் வைக்கிறார்னா, அது எருசலேமில் தான் அவர் என்ன வைக்கிறார். அவர் தன் கால் வைத்து இறங்குவார். அங்கிருந்து தான் போனார், அங்கே தான் என்ன செய்வார், அவர் இறங்குவார். ஆகவே அந்த எருசலேம் பட்டணம் தேவனுடைய பாதப்படி என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த இடத்துல போய் அந்த விழாவில் அவர்கள் பங்கெடுக்கும் பொழுது அதனுடைய பூரண ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. 1ஆம் தேதி புறப்பட்டு வாங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். 1ஆம் தேதி தேவன் அந்த ஆண்டின் முதல் நாள் அவரை ஆராதிங்க என்று அழைத்த பொழுது எல்லாவற்றையும் மாற்றி வச்சுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட முகமுகமாக இன்றைக்கு பேசுவார். விசுவசிக்கிறீங்களா? சிலுவநாதருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைய நாளில் அவருடைய கரத்தை நீட்டி அவர் தாங்குவார். அந்த கரத்துக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா, அது கிருபையின் கரம். அது யாரை சுமக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த ஆளுக்கு தகுதியே தேவையில்லை, எந்த தகுதியுமே தேவையில்லை. ஆமாம். ஆனால் எந்த ஆளாக இருந்தாலும் அந்த ஆட்களை, அந்த மக்களை, அந்த பிள்ளைகளை சிலுவநாதருடைய கரம் இன்னைக்கு தூக்கி சுமக்கும். இது எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவசிங்க. இன்னைக்கு முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது அந்த கரத்தின் மேல் ஏறி அமர்ந்து போகிற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டில் நம்முடைய தியானத்துக்காக, இந்த ஆண்டு முழுவதும் நாம் தியானிக்கும்படி, வாழ்க்கை பூரா தியானிக்கணும், இந்த ஆண்டு மட்டும்தான் இல்லை, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நம்மளை பலப்படுத்தும்படி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வாக்குறுதியை தருகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். வாசிக்க கேளுங்க. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நான் பழைய மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். ஏன்னு சொன்னால், எனக்கு ஜெபிக்கும் போது இந்த பைபிளில் பழைய மொழிபெயர்ப்பில் தான் எனக்கு அது கிடைச்சது. இந்த மக்களின் முன்னிலையில் நாம் உன்னை அசைக்க முடியாத வெண்கல சுவர் போலாக்குவோம். அவர்கள் உனக்கெதிராய் போரிடுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில்
உன்னை மீட்கவும் விடுவிக்கவும் நாம் உன்னோடு இருக்கிறோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க புது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல, அந்த வசனத்துல பேசுகிற தேவன் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, பைபிள்ல பாருங்க என்ன சொல்லியிருக்கு. நான் அவர்களை, நான் என்று உச்சரிக்கப்பட்டிருக்கும். பழைய மொழிபெயர்ப்புல இப்படியா எழுதி இருக்கிறது என்னன்னா, நாம். இந்த நாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில என்ன வருது, அந்த பன்மையான வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது, தமத்திருத்துவமே இருக்கிறது இல்லையா. பிதாவாகிய தேவனும் சுதனாகிய கிறிஸ்து இயேசுவும் பரிசுத்த ஆவியும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறாங்க. நாம் 3 பேர் இணைஞ்ச தமத்திருத்துவம் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தையை தருகிறாங்க. என்ன தர்றாங்க, நாம் உன்னை அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல நான் என்ன செய்வேன், ஆக்குவேன். புதுமொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்னா வெண்கல சுவர் ஆக்குவேன் இருக்கும். பழைய மொழிபெயர்ப்புல ரொம்ப கரெக்டா இருக்கும். வெண்கல சுவரை போல நான் உன்னை என்ன செய்வேன், ஆக்குவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒரு வெண்கல சுவர் எவ்வளவு திடகாத்திரமா சக்தியா இருக்குமோ அது போல உன்னை என்ன நான் செய்வேன், உன்னை ஆக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17-18 இந்த சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுது பாருங்க. அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தே ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார், நான் உன்னைய அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்வேன், மாற்றுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மக்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், ஏன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் இதை சொல்லுகிறார். நாம ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவை அழைத்தார் இல்லையா. அழைத்த பொழுது ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றினார். என்னவா மாற்றினார் ஆண்டவர் அவர் பெயரை? கேபா அப்படின்னு என்ன செய்தார், பேதுருவை கேபா என்கிற பெயரை கொடுத்து ஆண்டவர் மாற்றினார். கேபா என்றால் அர்த்தம் என்ன, பாறை என்ற அர்த்தம். ஏன் அந்த பாறையை போல இருக்கக்கூடிய அந்த மனநிலை எப்போ வந்துச்சு தெரியுமா? எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரிக்கு பயந்து பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அப்படித்தானே? ஒரு வேலைக்காரி தீ மூட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வேலைக்காரி கேட்டா, நீயும் அவரோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுதலிச்சாரு. அப்படி ஒரு வேலைக்காரிக்கு பயந்தவர் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு அவர் என்னவா மாறி போனாரு, ஒரு அசைக்க முடியாத வெண்கல சுவர் மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. அவரையும் அப்போஸ்தலர் பணியில வாசிக்கிறோம், அவரையும் யோவானையும் பிடிச்சு சாட்டையினால அடிச்சு, இனிமே நீங்க இயேசுனுடைய பெயரை சொல்லக்கூடாது, போதிக்க கூடாது அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் கண்ணால கண்டதையும் காதால கேட்டதையும் எங்களால என்ன செய்ய முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. பாருங்க எவ்வளவு ஒரு வல்லமை. அல்லேலூயா. பெரிய சங்கமாகிய செனகரிப் சங்கத்துல போய் நிற்கும் போது கூட எந்த மனுஷனுக்கும் பயப்படல. கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் யாருக்கு பயந்துகிட்டு இருந்தாரு, ஒரு வேலைக்காரிக்கு பயந்துட்டு இருந்தார். பேதுரு, கவனிங்க மக்களே, ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். மீன் பிடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பார்வைக்கு எப்படி தெரிவாங்க, ரொம்ப கரடு முரடா இருப்பாங்கல்ல. ஆமா, இந்த கரடு முரடா இருக்கிற ரொம்ப திடகார்த்தமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசவே பயமா இருக்கும். சிலர்கிட்ட அவ்வளோ கோவப்படுவாங்க, ரொம்ப கட்டியானவங்க, கல்லு மாதிரி உள்ளவங்க அப்படின்னு நம்ம பார்வைக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் கிடையாது. ஆண்டவர் எதை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். நிறைய பேர் பார்வைக்கு எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஒரு கம்பு மாதிரி, ஒரு கல்லு மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ள அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க. ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, தாங்கிக்க முடியாது.
எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நிறைய பேர் நம்முடைய துன்ப நேரத்தில், உபத்திர நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு வர்ற மாதிரி துன்பம் இந்த உலகத்தில் வேற யாருக்குமே செஞ்சது கிடையாது. ஆமாம், எனக்கு வர்ற துன்பம் வேற யாருக்காவது வந்திருந்தா அவங்க இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த இடத்துல புல்லு கூட என்ன செய்திருக்கோம், முளைஞ்சிருக்கோம். நான் அவ்வளவு துன்பத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளே நிறைய பேருக்கு ஒரு பெருமையான உணர்வு உண்டு. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு துன்பம் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஆமாம், வெளியே காட்டிக்கிடுவோம், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு காட்டிக்கிடுவோம். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆமாம். பிரைஸ் தி லார்ட். அதை ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் அறிறீங்க இன்னைக்கு? அதை ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வெளி பார்வைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் உலகத்தில் உங்களை பற்றி விசாரிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு என்ன குறை, என்ன அழகா ட்ரெஸ் பண்ணுறான், என்ன அழகா பைக்கில் போகிறான், என்ன அழகா காரில் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள லட்சக்கணக்காக என்ன இருக்கு? கடன் இருக்கு. அல்லேலூயா. அது யாருக்கு தெரியும்? கீழே விழுந்தாலும் நிறைய பேருக்கு மீசையில் என்ன ஒட்டுவது கிடையாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, உலகத்துல பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சூப்பரா இருக்கிறார், அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம எவ்வளவு பலகீனமான மனுஷர்கள் அப்படிங்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்ம பலகீனமா இருக்கிறபடினால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல நான் என்ன செய்வேன், மாற்றுவேன் என்று உங்களுக்கு இதை ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் ஜெபம் பண்ணேன். ஒரு ராஜா தனக்கு இருக்கக்கூடிய கோட்டை இருக்குல்ல, மதில், அந்த மதிலை எப்போ ஸ்ட்ராங் பண்ணுவாரு? ஒரு ராஜா தனக்கு கோட்டை இருக்கு, அந்த கோட்டையை எப்போ அவங்க பலப்படுத்துவாங்க? எதிரி வரப்போறான், அடுத்து ஒரு யுத்தம் வரப்போகுதுன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? அவனுடைய கோட்டையை அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிருவான், சக்திப்படுத்த ஆரம்பிச்சிருவான். நிஜம்தானே? அப்படின்னா ஆண்டவர் இப்ப நம்மளை எல்லாரையும் பார்த்து இந்த வருஷ தொடக்கத்தில் சொல்றாரு, உன்னை நான் என்ன வாக்க போறேன், வெண்கல சுவர் மாதிரி சக்திப்படுத்த போறேங்காரு. அப்படின்னா என்ன வரப்போகுது? இன்னைக்கு 1ஆம் தேதி நீ நலமா இருப்பாய், நீ வாழ்வு பெற்றிருப்பாய், நான் உன் கூடவே இருப்பேன். பல நல்ல செய்திகளை எல்லா மக்களும் எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்திருக்கிறது அடிக்கப்பட்ட ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. இவர் என்ன பாடத்தை தான் சொல்லி தராருன்னா, உனக்கு உபத்திரம் உண்டு, அதன் மத்தியில உன்னை நான் பலப்படுத்தி சக்திப்படுத்தி உன்னோட இருந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் பிராக்டிக்கலா நம்மளோட பேசுகிறவர். உனக்கு உபத்திரம் உண்டு, நிறைய பாடு வரும், நிறைய பிரச்சனை வரும். கடந்த தடவை நான் உன்னை அவமானத்துக்கு உள்ளாக்க விட மாட்டேன்னு போன வருஷம் சொன்னாரு. நிறைய முறை அவமானத்தின் விளிம்புக்கு கூட போயிட்டு வந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரே. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, நீ பலகீனமானவள் என்பது எனக்கு தெரியும், நீ பலகீனமானவன் என்பது எனக்கு தெரியும். இந்த பார், உனக்கு முன்னால நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் பெருசு, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் பெருசு. அதுக்குள்ள நீ இறங்கி போகணும்னா நீ சக்தி படணும், நீ ஆற்றல் படணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்ய போறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிகிறதா? நாம் வெறும் ஆறுதல் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் செய்ய போகிற காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, அசைக்க முடியாத வெண்கல சுவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிமெண்ட்ல பார்த்துருப்போம், செங்கல்ல பார்த்துருப்போம், கருங்கல்ல பார்த்துருப்போம். வெண்கலத்துல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டது எதற்காக அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுதுன்னா, ஒரு வெண்கலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுபோல உன்னை ஆக்குவேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். கேட்டீங்களா? சுவராகவே மாற்றுவேன்னு சொல்லல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா உன்னை என்ன வாக்க போறேன்,
சக்தி அவனை என்னவாக்க போறேன், ஆக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சக்திப்படுத்த போறாரு ஆண்டவர். எப்படி சக்திப்படுத்த போறாரு? ஒரு 4 ரீதியில இன்னைக்கு நம்மள ஆண்டவர் சக்திப்படுத்துவார். முதல்ல 4 ரீதியில அவர் சக்திப்படுத்த போறார். எப்படி பலப்படுத்த போறாரு, எப்படி சக்திப்படுத்த போறாரு, அதை இன்னைக்கு அறியணும். வெண்கலம் மாதிரி சக்திப்படுத்த போறாரு. ஒரு வெண்கலம் எவ்வளவு சக்தியா இருக்குமோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அப்படி சிலுவநாதருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சக்திப்படுத்த இருக்கிறார். எப்படி அவர் சக்திப்படுத்த போகிறார்? முதல் காரியம், ஒரு காண்டாமிருகத்துக்கு இருக்கக்கூடிய பலன் இருக்கு பாத்தீங்களா, அப்படி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிலரை ஆண்டவர் மாற்ற போகிறார். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சிலரை. இந்த 4 காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 4 காரியத்துக்குள்ள எல்லாரும் வந்துருவீங்க. சிலரை ஆண்டவர் எப்படி மாற்ற இருக்கிறார், எப்படிப்பட்ட பலனால் நிரப்ப இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த சக்தி அந்த பலன். கவனிக்கிறீங்களா? இப்போ இங்க நான் காண்டாமிருகம் ஏன் சொல்றேன்? காண்டாமிருகம் எப்படிப்பட்டது? ரொம்ப சக்தியானது, வலுவானது. எவ்வளவு யானை கூட்டம் வந்தா கூட அது காண்டாமிருகத்திடத்துல என்ன செய்யாது, மோதாது. ஒரு சிங்க கூட்டம் வந்தா கூட காண்டாமிருகத்திடத்துல என்ன செய்யாது, அது மோதாது. ஏன்னு சொன்னா இதுக்கு கொம்பு எங்க இருக்கு, மூக்குல இருக்கு. அந்த கொம்பை கொண்டு குத்தி எப்படிப்பட்ட மிருகத்தை அது தூக்கி என்ன செய்ய முடியும், வீச முடியும். ஏன்னா ஒரு காண்டாமிருகத்தினுடைய வெயிட் எவ்வளவுன்னா 3 டன்னு. 3 டன்னுன்னு அர்த்தம் என்ன, 3000 கிலோ. அவ்வளவு வெயிட் இருக்கும் ஒரு காண்டாமிருகத்தினுடைய வெயிட். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால அதனுடைய அந்த உடம்பினுடைய முழு பவரும் எதுல இருக்கும்னா அந்த கொம்புல தான் இருக்கும். அதனால எந்த மிருகமும் அதுக்கிட்ட என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது, வர முடியாது. வந்துச்சுன்னா இது குத்தி என்ன செய்யும், தூக்கி வீசும். ஆமா, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அவ்வளவா சக்திப்படுத்த போறேன், உன்னை நான் பலப்படுத்த போறேன். எப்படி பலப்படுத்த போறாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா சகோதரங்களே? அல்லேலூயா. ஆனா பார்த்தா ஒண்ணும் தெரியாது. யோசுவாவை ஆண்டவர் கானானிய தேசத்துக்குள்ள அனுப்பும் பொழுது அவங்க உள்ள நுழையும் போது வேவு பார்க்கறதுக்கு சிலர் போயிட்டு வந்தாங்க. 10 பேர் போயிட்டு வந்தாங்க, 12 பேர் போனாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள், 12 பேர் உள்ள போனாங்க கானான் தேசத்துக்குள்ள. போயிட்டு வந்து சொன்னாங்க, கானான் தேசத்துல 7 ராஜாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை ராஜா இருக்கிறாங்க? 32 ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். 7 ராஜாக்கள் இருக்கிறார்கள். நாம் அவங்களெல்லாம் தோற்கடிக்கவே முடியாதுப்பா, அவ்வளவு கரண்டு முரடா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் உன்னை ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்க முடியாதபடி உன்னை நான் சக்திப்படுத்துவேன். ஆண்டவர் யாருக்கு வாக்கு பண்ணினார்னா யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார். யோசுவாட்ட சக்தி இருக்கோ இல்லையோ, அதை வாக்கு பண்ணினவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, நமக்கு வலு இருக்கோ இல்லையோ, இத வாக்கு பண்ணுகிறாரு. அவர் சக்தி உள்ளவர், அவர் வலு உள்ளவர். அவர் என்ன செய்யறாருன்னா, நான் உனக்கு இந்த வல்லமை இன்னைக்கு என்ன செய்யறேன், உனக்கு ஊற்றுறேன். என்ன வல்லமை ஊற்றுறேன்? அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த சக்தி. எதுல ஊற்ற போறாருன்னா, கவனிங்க, உடம்புல இல்ல. எதுல ஊற்றுறாரு? உங்க மனசுல, உங்க ஆத்துமால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அந்த வல்லமை ஆண்டவர் இன்னைக்கு ஊற்ற போகிறார். இந்த ஒரு நிமிஷம் நான் உங்களை துதிக்க சொன்னது ஆண்டவர் அநேக பேரை பரிசீலித்து கொண்டே இருக்கிறார். என்னமோ ஒரு 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 கிளாஸ்ல ஒரு லீடர் ஒரு நோட்டு புக்கை எடுத்துட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் பெயர்களை குறிப்பதை போல சில தூதர்கள் இந்த இடத்துல சிலர் அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சில சமயம் தேவைப்பட்டது, அதனால கைகளை வைத்து துதிக்க சொன்னேன். மீண்டும் சொல்லுகிறேன், இது இந்த பலன் எல்லாருக்குள்ளும் இல்லை, ஒரு சிலருக்குள்ள. ஆனா மொத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனால் உன்னை என்ன செய்ய போறேன், உன்னை நிரப்ப போறேன். உன்னை வெண்கல சுவரை போல என்ன செய்ய போறேன், ஆக்க போறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெண்கல சுவரை மாதிரி நான் என்ன செய்வேன், உன்னை நான் ஆக்குவேன். அது எப்படி? வெண்கல சுவருக்குரிய சக்தினா என்னது? அது அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை போல சிலருக்கு பலன் வரும். இன்னும் சிலருக்கு எப்படிப்பட்ட பலனால் ஆண்டவர் நிரப்புவார்? கழுகுக்கு இருக்கக்கூடிய சக்தியை போல ஆண்டவர் சிலரை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த காண்டாமிருகத்துக்கு எதுல பலன் இருக்குதுன்னு சொன்னேன்? உடம்புல. அது ஃபுல்லா எதுல இருக்கு? மூக்கல.
கழுகுக்கு எதுல பலன் இருக்கு தெரியுமா? எதுல பலன் இருக்கு? அதனுடைய சேட்டையில என்ன இருக்கு? பலன் இருக்கு. அதனுடைய கால்களுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. அதனுடைய கண்ணு இருக்கு பாத்தீங்களா? எத்தனையோ அடி உச்சத்துல அது பறந்துகிட்டு இருக்கும். கீழே ஊந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாம்பை என்ன செய்யும்? கரெக்டா பாத்துரும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அது என்ன செய்யும்? ஒரு முயல் எவ்வளவு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு புதருக்குள்ள ஓடுனா கூட அவ்வளவு உச்சத்துல இருந்து ஒரு கழுகு முயலை என்ன செய்யும்? கண்டுபிடிச்சு வேகமா வந்து என்ன செய்யும்? வாயாலையா கொத்தும். எதை வச்சு பிடிக்கும்? அந்த காலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அதை விட கழுகை விட கனமான மிருகமா கூட இருக்கும். ஆனா காலை கொண்டு என்ன செஞ்சுட்டு போயிரும்? அப்படியே தூக்கி எடுத்துட்டு போயிரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கழுகினுடைய சக்தி எதுல இருக்கு? எதுல இருக்கு? சட்டையில இருக்கு, கால்ல இருக்கு, கண்ணுல இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதனுடைய முக்கியமான சக்தி எதுல இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். நான் சொல்லி இருக்கிறேன். கழுகுக்கு நல்ல வயசாயிட்டுன்னு வைங்களேன். கழுகுக்கு வயசாயிட்டு, அதுக்கு நல்ல பறக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு அது உணருதுன்னு வைங்களேன். அது என்ன செய்யுது அப்படின்னு அதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அது உயரமான ஒரு மலையில போய் தனியா போயிருது. எங்க போயிருது? உயரமான மலைக்கு தனியா போய் அந்த மலையில தன் சேட்டைகளை என்ன பண்ணுதுன்னா அடிக்குது. எதுல? அந்த மலையில தன் சேட்டைகளை வேக வேகமா அடிக்க அதுக்கு மேல இருக்கிற இறகுலாம் இருக்கு பார்த்தீங்களா? அடிக்கும் பொழுது அது அப்படியே உதிர்ந்து போயிடும். கொஞ்ச நேரத்துல, ஒரு நாள் 2 நாள்ல அந்த கழுகு பார்வைக்கு எப்படி ஆயிரும்னா மொட்டை கழுகு மாதிரி ஆயிரும். உடம்புல என்னவே இருக்காது, இறகுகள், அந்த சிறகுகள் எதுவுமே என்ன செய்யாது, அவைகளுக்கு இருக்காது. அப்படி மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அது அந்த மலை உச்சியிலேயே 1 மாசம் காத்திருக்கும். அந்த 1 மாசம் காத்திருக்கும் பொழுது அவைகளுக்கு புதிய இறக்கைகள் என்ன செய்யும்? முளைக்கும். புதிய இறகுகள் என்ன செய்யும்? முளைக்கும். புதிய முடிலாம் முளைக்கும். அந்த 1 மாசத்துல அவைகள் புதிய ஆற்றல் பெற்று இப்போ அது ஃபுல்லா பூரண அடைஞ்ச உடனே இப்போ புறப்பட்டு அந்த மலையிலிருந்து கீழே வரும் பாருங்க. அது எப்படி இருக்கும்னா பயங்கர சக்தியோட வரும். கவனிக்கிறீங்களா? ஆமா, இங்க இருக்கிற நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்கனவே கழுகு போலதான் ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப அந்த சக்தி எல்லாம் போயிட்டு, அந்த நிலையெல்லாம் போயிட்டு, அல்லேலூயா, போராடி என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, பிள்ளைக்கு வயசாயிட்டு இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியல. எத்தனை காலத்துக்கு தான் நான் இப்படி இந்த கடன்ல கடந்து உழல்வேன்? ஓ, நான் எவ்வளவு சக்தியோட போராடுமே, எத்தனை காலத்துக்கு என்னுடைய கணவனை நான் திருத்துறது? அன்னைக்கு ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, பிரதர், என்னுடைய கணவர் வந்து தவறான உறவோடு இருக்கிறாரு. அவர் வந்து என் வீட்டில் என்னை தொட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் அரிக்கிறது பிரதர், உடம்பெல்லாம் அப்படி ஒரு எரிச்சல் உண்டாகிறது. ஆனால் அது என்னால் இருக்கவும் முடியல, போகவும் முடியல. நான் அப்படி இருக்கிறேன். அவர் மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை காலம் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க எத்தனையோ வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆக போகக்கூடிய வயசு வந்துட்டு அவங்க இபியில் வேலை பார்க்குறாங்க. ரிட்டையர்ட் ஆகிற வயசு வந்த நிலையில இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு. அப்போ சொல்றாங்க, இருக்க முடியல, நான் இவ்வளவு நாளும் இந்த ஆள்கிட்ட இந்த பிரச்சனையை சுமந்து நான் வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்ன கொண்டு என்ன செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல அப்படி இருக்கிறீங்க. நான் சுமந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு முடியல, என்னால் பறக்க முடியல, என்னால் ஒரு காரியத்தை ஒன்றும் செய்ய முடியல. அப்பா சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல நான் என்ன செய்வேன்? ஒரு சிலருக்கு இது வருது பாருங்க. என்னவா மாத்த போறாருன்னா, அந்த கழுகுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் கழுகுக்கு எத்தனை வயசுன்னு சயின்டிஸ்ட் என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. அது எத்தனை வயசு வரைக்கும் வாழும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, அது எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு தெரியாது. அதுபோல உள்ள ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. புதிய ரெக்கைகளை இன்னைக்கு ஆண்டவர் முளைக்க வைப்பார். இந்த கடந்த வருஷம் பூரா ஆண்டவர் உங்களை அறியாமலே உங்களை கொண்டு கற்பாறையாகி அவர் அடிச்சு நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து பிச்சு மொட்டை கழுகு மாதிரி ஆக்கி இருக்கிறாரா? இன்னைக்கு என் தேவன் உங்களுக்கு புதிய ரெக்கைகளை, புதிய சக்திய, புதிய வலுவை இன்னைக்கு உள்ள அப்படியே பொருத்தி வைப்பார்.
அப்படி பொருத்தி வச்சுட்டு இன்னைக்கு இருந்துட்டு நீங்க புறப்படும் பொழுது இந்த வருஷத்துக்குள்ள புதிய ஆற்றலோட, எந்த ஆற்றலோட? அந்த வெண்கல சுவருக்கு ஒத்ததான ஆற்றலோட இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட வைப்பார். இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி விசுவசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இது புரிகிறது? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமா, இது ஒரு சிலர்ட்ட இன்னைக்கு சம்பவிக்கும். மூணாவது காரியம், இன்னொரு சிலர்ட்ட எப்படிப்பட்ட பலத்தால நிரப்ப போறாரு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷன், ஒரு வில் வீரன் இருக்கிறான்னு வைங்களேன். அந்த வில் வீரனுடைய வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பு எவ்வளவு ஃபாஸ்டா போகும், எவ்வளவு சக்தியா போகும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எப்படி? ஒரு வில் வீரன் இருக்கிறான் வைங்க, அந்த வில் வீரனுடைய அந்த வில்லில் இருந்து ஒரு அம்பை அனுப்புகிறான் வைங்களேன், அந்த அம்பு எவ்வளவு சக்தியோட போகும். அதுக்கு குறிக்கப்பட்ட லக்க போய் எவ்வளவு வேகமா அந்த அம்பு போய் தாக்கும். அப்படி இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல ஆண்டவர் மாற்ற விரும்பி இருக்கிறார். விசுவசிக்கிறவங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். நீ பலனற்று இருக்கிறீங்களா? பலகீனமா இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னைய அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்வேன். எப்படிப்பட்ட நிலை? அந்த மூணாவது நிலை எப்படிப்பட்ட அந்த சக்தியா? வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பு போல. தேவ பிள்ளைகளை, நமக்கு நேரம் கிடையாது, வேகமா சொல்லி போக விரும்புறேன். பழைய ஏற்பாட்டில் கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். அந்த கிதியோனை ஆண்டவர் அனுப்பும்போது எப்படி அனுப்புறாரு? ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாரு. பெரிய சேனையோட யுத்தம் பண்ண அனுப்புறாரு. கிதியோனோட இருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 300 பேர் தான். அல்லேலூயா. ஆனா எதற்காக ஆண்டவர் அவங்களை அனுப்புனாரோ அவங்க அதற்கு மேல் அந்த யுத்தத்துல என்ன அடைந்தார்கள்? ஜெயம் பெற்றார்கள் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி என் அருள்நாதர் உங்களையும் என்னையும் வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல. விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். வில்லு யார் தெரியுமா? வில்லு யார் தெரியுமா? அது இயேசப்பா. அவர்கிட்ட இருக்கிற அம்புகளாக்கும் நீங்களும் நானும். இன்னைக்கு நம்மளை சக்தி படுத்திக்கிட்டு இந்த வருஷத்தினுடைய இந்த தொடக்கத்துல அவர் ஒரு லெக்க நிர்ணயிச்சுக்கிட்டு உங்களை இன்னைக்கு இங்க இருந்து அனுப்ப அவர் விரும்புகிறார். இதை விசுவசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் 3 பலனை குறித்து சொல்லி இருக்கிறேன். இந்த இவ்வகையான பலனால நிரப்பி வெண்கல சுவரை போல இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்பி இருக்கிறார்? மாற்ற விரும்பி இருக்கிறார். எப்படிப்பட்ட பலன்லாம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இன்னொரு பலன் என்னது? கழுகுகளுக்கு ஒத்ததான அப்படிப்பட்ட ஒரு பலன். மூணாவது என்னது? வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பைக்கு ஒத்ததான ஒரு சக்தி. இந்த 3 சக்தியும் சில நேரத்தில் இன்னைக்கு ஒரே மனுஷனுக்குள்ள கூட வரலாம். நான் சொன்னேன், இது பகுதி பகுதியா பிரிஞ்சு இந்த வல்லமையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஆனா இந்த 3 சக்தியும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு. யாரும் மக்களே, எல்லாருக்கும் புரிகிறதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை வருது. அசதியில இந்த சக்தியை நாம் என்ன செய்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1ஆம் தேதி அதுவுமா வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1ஆம் தேதி வேலைக்கு போனாதான் வருஷம் பூரா என்ன போகலாம்? கை தூக்கி காட்டுங்க. சும்மா இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில் பூசைக்கு கூட போகாமல் வேலைக்கு போன மக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அல்லேலூயா இருக்கிறாங்க. எனக்கு இதுதான் முக்கியம். தொழில் தான் நிறைய பேருக்கு என்னவா மாறி போச்சு, இப்போ தெய்வமாக மாறி போச்சு. அதனால நிறைய பேருக்கு கோபம். சாயந்தரம் யாருமே பூசை வைக்கலையே ஐயோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆண்டின் தொடக்கத்தை தேவ சமூகத்தில் செலவழிக்க நிறைய பேருக்கு மனதில்லை. பணத்தை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு என்ன வருது? சூப்பர், நாள் எப்படி தொடங்கியிருக்கு, என்ன அருமையாக தொடங்கியிருக்கப்பா, கையில் என்ன இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்துட்டு என்ன. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு கூட நினச்சிட்டே இருந்தேன், ஆண்டின் முதல் நாள் புது ட்ரெஸ் போடுறோம். எல்லா நாளுமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம்? அன்னைக்கு மட்டும்தான் போடுறோம். அல்லேலூயா. சிலுவநாதருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சென்டிமெண்டிலிருந்து முதலில் என்ன வரணும்? வெளியே வரணும். எல்லாருக்கும் புரிஞ்சிட்டுங்களா? 1ஆம் தேதி அமாவாசை, இதிலிருந்தெல்லாம் நாம் என்ன ஆகணும்? வெளியே வரணும். அல்லேலூயா.
ஆமாம், சிலர் கிளம்பிட்டாங்க, அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. என்னத்துக்குப்பா அப்படி ஜெபிக்கிறீங்கன்னா, ஊரில் மந்திரவாதிகளாம் மந்திரவாதம் செய்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி உடைக்க போகிறோம். இந்த கேட்டகரிலாம் எப்படிப்பட்ட கேட்டகரினா, ஊரில் போகிற சாத்தான கதவை திறந்து வா, நான் உங்களோட சண்டை போடுறேன்னு சொல்கிற ஆட்கள். அல்லேலூயா. ஆமாம், இப்படி புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். சரி, கரமுயர்த்தி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? சிலுவநாதர் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன மூடத்தனமான நம்பிக்கைகளை விட்டு நாம் வெளிவர வேண்டும். உண்மையான நம்பிக்கைக்கு நேராய் திரும்ப வேண்டும். கவனிக்கிறீங்களா? சரி, கரமுயர்த்தி எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்வேன்? ஆக்குவேன். எப்படிப்பட்ட சக்தி அந்த சக்தின்னா, அது காண்டமிருகத்துக்கு ஒத்ததான சக்தி, கழுகுக்கு ஒத்ததான சக்தி, ஒரு வில்லிருந்து புறப்படுகிற அம்புக்கு ஒத்ததான சக்தி. இப்படிப்பட்ட சக்திகளால இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க சக்தியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், அதையும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எந்தெந்த இப்படிப்பட்ட சக்தியை நிரப்பி எதுல நீங்க சக்தியா இருக்கணும்? நான் சொல்றது உங்களுக்கு கவனிங்க. எதுல சக்தியா இருக்கணும், எதுல சக்தியோட இருக்கணும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எதுலெல்லாம் சக்தியோட இருக்கணும், வல்லமையோட இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புகிறார். அதை இப்ப சொல்லி தரவும் விரும்புகிறார். அல்லேலூயா. கரமுயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல சக்தி பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதுல சக்தி படணும்னு தேவன் விரும்புகிறார்? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அசைக்க முடியாத வெண்கல சுவர் மாதிரி ஆகணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என் ஜெபத்தினுடைய நேரம் என்ன செய்ய போறது கிடையாது, குறைய போறது இல்லைங்கிற அந்த நிலை எப்ப வரும்னா, இந்த சக்தியை தரிக்கும் போதுதான் வரும். அல்லேலூயா. எவ்வளவு பாடு வரட்டும், எவ்வளவு வேதனை வரட்டும், எவ்வளவு நெருக்கடி வரட்டும், ஆனா தேவனோட உறவாடக்கூடிய அந்த ஜெப உறவு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜெபிக்கிறோம் தெரியுமா, அந்த ஜெபத்துல நாம தடையே வைக்க மாட்டோம், ஜெபத்தை குறைக்க மாட்டோம். அப்படி குறைக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு சக்தி தேவை. கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அழகியா சொல்லுங்களேன். ஒரு வேத வசனத்தை வாசிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தொடக்க நூல் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு. அப்பொழுது ஆண்டவர் யாக்கோபிடத்துல என்னை போகவிடு, விடிய போது அப்படின்னு சொன்னாரு. நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய, யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போகவிடேன் என்று, உங்களை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு பிடிவாதமான ஜெபம். கேட்கீங்களா? அல்லேலூயா. கவனிய தேவ பிள்ளைகளே, நாம ஜெபிக்கிறோம்ல, இந்த ஜெபம் எப்படி ஆகணும்னா, சீசனுக்கு ஏத்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. திருப்பி சொல்றேன், எதுக்கு ஏத்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லுங்க? கத்தோலிக்க மக்களுக்கு நிறைய சீசன் ஜெபங்கள் இருக்கிறது, நிறைய காலத்துக்கு இந்த பருவ காலங்கள் வருகிறதை போல நமக்கும் ஜெபத்தில் பருவ காலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. குளிர்காலம், வெயில் காலம், காற்று காலம் இருக்கிற மாதிரி நமக்கும் நிறைய காலங்கள் இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆமா. தவக்காலம் வந்து விட்டால் நான் கூட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீ மீண்டும் வரும் பொழுது எந்த நாள்ல வரும் என்றால் தவக்காலத்தில் வரும், அப்பொழுது வந்தால் நிறைய பேர் உம்மோடு எங்கே வந்து விடுவார்கள். அல்லேலூயா. வருஷக்கணக்காக குடிக்கிற மனுஷன் கூட அந்த தவக்காலத்தில் ஆண்டவர் வந்தா பரிசுத்தமா இருப்பான், கூட்டிட்டு போயிருவார் இல்லையா? அல்லேலூயா. ஆமா, தவக்காலத்தில் பரிசுத்தமாய் வாழும் கிறிஸ்தவங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். தவக்காலத்தில் மட்டும் ஜெபிக்கிறவர்கள். கேக்குதா எல்லாருக்கும்? குறிப்பா திருவிழா வந்துட்டா மட்டும் அவங்க என்னவா மாறிடுவாங்க, ஒரு டைப்பான ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவாங்க, அப்படி ஒரு தாழ்ச்சிக்கு மாறிடுவாங்க. அது ஒரு ஜெபம். அதுக்கப்புறம் அந்த ஜெபம் இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி. இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். 2 நாளைக்கு முன்னால என்கிட்ட ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பிரதர் எங்க ஜெபிங்க. அவங்க நல்ல ஒரு ஸ்தானத்தில் உள்ள மக்கள் போல இருந்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தை கிடையாது, நீங்கள் அதுக்காக ஜெபிங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஜெபிக்கிறேன், நீங்கள் இங்கே ஜெபத்துக்கு வருவீங்களா அப்படின்னு. இல்லை, நாங்கள் இது வரைக்கும் இங்கே இந்த குணமளிக்கும் ஜெபத்துக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இனிமேல் ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு. இல்லை பிரதர், நீங்கள் இப்போ ஜெபிச்சா போதும், அதுவும் நீங்கள் ஜெபிச்சா போதும். எதுக்கு? உங்கள் கையில் கடவுள் குழந்தையை கொடுக்கிற வரத்தை வைத்திருக்கிறார் என்று ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த புரளியை யாரப்பா கிளப்பி விட்டா அப்படின்னு அவர்கிட்ட. என் கையில் குழந்தைய கொடுக்குற வரம் இருக்குன்னு வெளிப்பாடு கொடுத்தது அந்த நல்ல ஆள் யாரு? அது ஒரு அக்கா சொன்னாங்க, அது இங்கே வராவலான்னு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதனால் நீ இது குழந்தை வரம் பெறுவதற்கு ஸ்பெஷலிஸ்டான இடம்னு நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், நான் இப்போ உங்களுக்கு ஜெபிக்க மாட்டேன், நீங்கள் 13 வாரம் குணமளிக்கும் ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? வேற ஒன்று நல்ல ஒரு பனிஷ்மெண்ட். நான் கொடுத்தது பனிஷ்மெண்ட்டா ஆசீர்வாதமா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் 13 வாரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். ஜெபிக்கலை, ஆனால் அவங்க வரவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை பார்க்கல. ஏன்னா ஜெபத்திற்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல அவர்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், சில மக்கள் வருவார்கள், பிரதர் உங்கள் கையில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, சாத்தான் எல்லாம் ஓடுகிறது, ஆகவே ஊரில் எங்கேயோ முடியாத சாத்தான் எல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன்லேயே விரட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. முதல்ல யாரை தேடு? நீ தேவனை தேடு. எந்த ஊழியக்காரன் கையில் இருக்கு அந்த ஊழியக்காரன் கையில் இருக்குன்னு ஓடிட்டே இருக்காதீங்க. இப்படி குறுகின ஜெபத்தில் இருக்காதீங்க. உங்க ஜெபத்தில் நீங்க என்ன அடைங்க? சக்தி படுங்க, வலுபடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்துல உன்னை நான் வெண்கல சுவர் மாதிரி ஆக்குவேன். எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சகோதரி கடன் பிரச்சனைக்காக நாகர்கோவில் பக்கத்துல இருந்து ஒரு சகோதரி ஜெபிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் எடுத்த உடனே என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஆள ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னா, பிரதர் நேற்று ராத்திரி என்னிடத்தில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டில் சொல்லக்கூடாத கெட்ட வார்த்தைகளால் என்ன பேசிட்டு போயிட்டாங்க. நீங்களும் எனக்கு 2 மாசமா ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கூட மாற்றம் வர மாட்டேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன். இந்த பிரச்சனையில யார் பிரதர் ஜெபிக்க முடியும்? யாரால பிரதர் ஜெபிக்க முடியும்? கவனிக்கீங்களா மக்களே? ஆம், அப்படிப்பட்ட நிலையில் தான் இங்க இருக்கிற நாம் நிறைய பேர் இருக்கிறோம். பாடுகள் உபத்திரங்கள் வந்த உடனே நம்ம ஜெபத்துல என்னவாயிடுறோம்? ரொம்ப பலகீனமாயிடுறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துல நீ அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்யணும்? ஆகணும். கவனிக்கிறீங்களா? கைகள் உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்லி இருக்கிறேன். தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போதகர், பாலியாங்கிச்சோ அப்படிங்கிற ஒரு போதகர், அவருடைய மகன் ஒரு முறை ஸ்கூல் பிள்ளைகளோட டூர் போன இடத்துல சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சனா மாறி அந்த பையன் என்ன ஆகி போனான்? இறந்து போனான். இவர் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட மெதுவாக சொல்றாங்க, உங்க பையன் என்ன ஆகிட்டான்? இறந்துட்டான். டூர் போன இடத்துல சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சனா இறந்து போயிட்டான். மக்களே, நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நாட்களில் நடந்த விஷயம் நான் இப்போ சொல்றது. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பிரசங்கம் பண்ணுவதை கஷ்டப்பட்டு அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வேக வேகமா மகன் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் இருந்த அந்த அறையில இறந்த மகன், அவருடைய மகன் என்ன ஆயிட்டான்? இறந்து இருக்கிறான். அவனுடைய படுக்க அறையில உட்கார்ந்து 4 மணி நேரம் முழங்கால நின்று கதறி ஜெபித்தார். எப்படின்னா, கர்த்தாவே என்னுடைய மகனை எனக்கு தாரும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உமக்காகத்தான் ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய போனேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே எடுத்துட்டீங்களே, இன்னும் நான் ஜெபமே செய்யல ஆண்டவரே, நான் ஜெபிக்கவே என்னால முடியாத ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தையோ ஊழியத்தையோ விட்டுட்டு ஒதுங்காம என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? முட்டுல நின்று போராடுகிறார். ஜெபத்துல ஒரு அசைக்க முடியாத வெண்கல சுவர் மாதிரி. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம நிறைய மக்கள்கிட்ட விசுவாசம் குறைஞ்சு போயிட்டு, நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த ஜெபத்துல நீங்க சக்தி படணும். எது வரைக்கும்? எந்த அளவுக்கு சக்தி படணும்னா, அவர்கிட்ட இருந்து பதில் வருகிற வரைக்கும். யாக்கோபு சொன்னார் இல்லையா, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உங்களை நான் என்ன செய்ய விட மாட்டேன். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் சக்தி படணும்னு தேவன் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ ஜெபத்துல வெண்கல சுவர் மாதிரி உன்னை நான் ஆக்க போறேன். கரம் உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கைகளை சீத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த வல்லமை உங்களுக்கு தேவையா? இந்த சக்தி உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஜெபத்துல ஆற்றல் பெற வேண்டியது அவசியமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை கொடையாக தருவா. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை என்னை சக்திப்படுத்துவார், வெண்கல சுவர் மாதிரி ஆக்குவார்.
இன்னொரு விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப தாகத்தோட இருந்து ஜெபிச்சு கேட்ட காரியம் எதுலன்னா, ஆண்டவர் அவருடைய வசனத்துல சிலுவனாருடைய பிள்ளைகளாகிய நம்மள வெண்கல சோறு மாதிரி ஆக்க போறார். எதுல சொல்லுங்க? இந்த வசனத்துல. ஹல்லேலூயா. நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியாது. வசனத்துல எதுக்காக ஆக்கணும் அப்படின்னா, சிலுவநாதரை நோக்கி பார்க்கிற அநேக தேவ பிள்ளைகள் இங்க இருக்கீங்க. நமக்கு இன்னொருத்தட்ட போய் பைபிள்ல இப்படி வசனம் சொல்லுதுன்னு சொல்ல தெரியாது. ஆமென். நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா? பிரதர், நீங்க 2 வாரமா கொடுத்தீங்க தெரியுமா, அது மைண்டுக்குள்ள கிடந்ததா, அதை நான் சொன்னேன். நல்லது. நீங்க எப்போ வசனத்தை எடுத்து சொல்ல போறீங்க? வசன குறிப்புகளை எப்போ எடுத்து, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதுன்னு சிலுவநாதருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த வசனத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிலைய அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது, ஒரு அபிஷேகம் தேவைப்படுது. என்ன அபிஷேகம்னா, வசனத்தை எடுத்து சொல்லும்படியாய் வசனத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சக்திப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த சக்திக்காக விரும்புறீங்க? நான் சொல்றது புரியுதுங்களாப்பா? புரியுதுங்களா சகோதரங்களே? எதுல எதுல? வசனத்துல. நிறைய தேவ பிள்ளைகள் ஆவியானவர் தூண்டி விட்டார். அதனால நீங்க பைபிள் படிக்கிறீங்க, ஆனா எதுவுமே மனசுல தங்குறது கிடையாது. நிஜமா இல்லையா? எதுவுமே மைண்ட்ல இல்ல. ஒருத்தட்ட பேசும்போது கூட அது இந்த வசனம் எங்கேயோ உண்டு, ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஏன் ஏன் ஏன்? வசனத்துல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சக்தி இழந்த மக்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிரிவினை சபைக்கு போனவன் உங்ககிட்ட 2 வாரம் போயிருக்கான், உங்ககிட்ட வந்து வசனம் அப்படி சொல்ல தெரியுமா, வசனம் இப்படி சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து கேட்கறான், நீ எத்தனை வருஷமா ஜெபத்துக்கு போற? நான் 5 வருஷமா போய்கிட்டு இருக்கேன். நான் 2 வருஷமா. அப்போ உனக்கு ஏன் சொல்ல தெரியல? ஆமா, அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன்னை நான் வசனத்துல வெண்கல சுவரை போல என்ன செய்வேன்? ஆக்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. புரிஞ்சுதான் அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. சிலுவநாதருடைய பிள்ளைக்கு வசனத்தை எடுத்து பேச தெரியலன்னு இருக்க கூடாது. அதுக்கு கல்வி ஞானம் முக்கியம் இல்ல, ஆவியானவருடைய வல்லமை தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதை ஆண்டவர் கொடையா கொடுப்பாரு. அது உடனே வெளிப்படாது. ஆனா இந்த வருஷத்தின் கால போக்கில நீங்க வசனத்தை பேசக்கூடிய ஆட்களை நிறைய பேர் இந்த வருஷத்துல மாறி இருப்பீங்க. அதை நான் உண்மையில தரிசனமாவும் கண்டேன். கைகளை உயர்த்தி பிரைஸ் காட். ஒரு மனுஷன் உங்களை மறிச்சு பேச முடியாது, ஒரு மனுஷனும் உங்களை குழப்ப முடியாது. அந்த அளவுக்கு வசனத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்வேங்கிறாரு? ஆக்குவேன் என்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். நேரம் இல்ல. 3வது ஆண்டவர் எப்படி ஆக்க விரும்புகிறார்? எதுல ஆக்க விரும்புகிறார்? நம்முடைய விசுவாசத்துல. எதுல? நம்முடைய விசுவாசத்துல நம்மளை என்னவாக மாற்ற விரும்புகிறார்? அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்னவாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எதுலப்பா? எதுல? விசுவாசத்துல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அது ஆட்டம் காண்கிற விசுவாசமா இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு சக்திப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில், சிலுவநாதர் மேல் உள்ள விசுவாசத்தில், கத்தோலிக்க திருச்சபையின் மேல் உள்ள விசுவாசத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு அசைக்க முடியாத வெண்கல சுவரை போல என்ன செய்வா? ஆக்குவா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு சோர்ந்து போய் கிடந்த ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு அவ்வளவு துன்பம் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கனே எனக்கு தெரியல, முடியாதுப்பா, நான் விழுந்துருவேன் போல அப்படின்னு. அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபத்தில் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே கேலக்சிக்கு கொண்டு போனாராம், அண்ட சராசரத்துக்குள்ள கொண்டு போனாராம். கவனிக்கிறீங்களா? கொண்டு போய் தூரம், நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில தானே இருக்கிறோம். இவரை ஆவியில ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டாராம். தூக்கிட்டு போய் ஒரு தூரத்துல கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவர் காட்டுறாரு. அவருக்கு எதை காட்டுறாருன்னா, ஆண்டவருடைய கைக்குள்ளதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விண்மீன்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் யாருடைய கைக்குள்ள இருக்குதான்? இது தரிசனமா கண்டிருக்கிறார். யாருடைய கைக்குள்ள இருக்கான்? ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் 7 விண்மீன்களை உடையவர். வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா.
அப்படி காண்ற தரிசனத்துல பார்க்கிறாராம். அவருடைய கையில விண்மீன்கள் இருக்கு, அவருடைய கையில தான் பூமி இருக்குது, எல்லாம் யாருடைய கைக்குள்ள இருக்கு. அத தரிசனம் காக்கிற பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு காரியத்தை கவனிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஒரு விரலை கொண்டு, எதை கொண்டு? ஒரு விரலை கொண்டு இந்த அண்ட சராசரத்தையே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? தாங்கி கொண்டிருக்கிறாராம். அதை ரொட்டேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார், அதை நகட்டிக்கிட்டு இருக்கிறார். அதை அந்தந்த இடத்துல பூமிய நட்சத்திரங்களை அங்கங்க ஆண்டவர் என்ன வச்சிட்டு இருக்கிறாராம்? தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? இந்த தரிசனத்தை இவர் எப்ப பார்த்தாரோ அந்த நேரத்தில் இவர் இதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அந்த சராசரத்தையே தாங்கி பிடிக்கிற தேவன் என்னையும் எவ்வளவாய் தாங்கி பிடிப்பார், என்னையும் அவர் விழ பண்ண விட மாட்டார், அவர் என்னையும் தாங்கி பிடிப்பார் என்கிற அவருடைய விசுவாசத்தில் அவருக்கு என்ன வந்தது? ஒரு உறுதி வந்தது. எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் இதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், வேகமா கவனிங்க. எதில் அவர் நம்மளை சக்திப்படுத்த விரும்புகிறார்? நம்முடைய விசுவாசத்துல நம்மளை வெண்கல சுவரை போல அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவே நன்றி. நாலாவது அவர் நம்மளை சக்திப்படுத்த விரும்பக்கூடிய இன்னொரு காரியம், நம்முடைய ஆவியை சக்திப்படுத்த விரும்புகிறார். எதை சக்திப்படுத்த விரும்புகிறார்? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பலகீனமா இருக்கக்கூடிய ஆவியை இன்னைக்கு ஆண்டவர் என்ன படுத்த விரும்புகிறார்? வெண்கல சுவர் மாதிரி அவர் சக்திப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனித ஸ்தேவான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புனித ஸ்டீஃபன், அவரை ரோட்ல இழுத்து எல்லாரும் கூடி கல்லால எறிஞ்சு அவரை அடிக்கும் பொழுது என்ன செய்யும் போது? கல்லால எறிஞ்சு அவரை அடிக்கும் பொழுது அவர் உடைய முகம் வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. யாருடைய முகம்? ஸ்தேவானுடைய முகம் வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா வானதூதருடைய முகத்தை போல இருந்தது. அல்லேலூயா. ஐயோ, என்னை கல்லால எரிஞ்சு கொல்ல வராங்களே அப்படிங்கிற பயம் ஸ்தேவானுடைய முகத்துல இல்லையா? மக்களை கவனிக்கிறீங்களா? ஏய், நீ இயேசுவை மறுதலி, அப்படி மறுதலிக்கனா உன்னை கொன்னு விடும் அப்படின்னு சொன்னப்ப கூட அவருடைய ஆவி இருக்கு பாத்தீங்களா, உள் மனசுல என்ன வரல? பயம் வரல. அந்த அளவுக்கு ஸ்தேவானுடைய ஆவி எப்படி இருந்தது? சக்தியா இருந்தது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவியில, உனக்குள் இருக்கிற ஆவிய நான் அசைக்க முடியாத வெண்கல சுவர் மாதிரி என்னவாக்குவேன்? சக்திப்படுத்த போறேன். விசுவாசிக்கிறீங்களா? கைகள் உயர்த்தி. இன்னைக்கு நான் நிறைய காரியம் வசப்படுத்திட்டேன், உங்களுக்கு மறந்துடக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், திருப்பி சொல்லதை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்ம எப்படி சக்திப்படுத்த போகிறார்? அசைக்க முடியாத வெண்கல சுவர் மாதிரி ஆக்க போறாரா? அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தியா இருக்கும் சொல்லுங்க? எப்படிப்பட்ட சக்தியா இருக்கும்? காண்டமிருகத்தின் சக்தியை போல இருக்கும், கழுகினுடைய சக்தியை போல இருக்கும், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல இருக்கும். இப்படிப்பட்ட சக்தியால எதுக்காக நிரப்ப போறாரு? எதுலலாம் நிரப்ப போறாரு? நம்முடைய ஜெபத்துல சக்திப்படுத்த போறாரு, நம்முடைய விசுவாசத்துல சக்திப்படுத்த போறாரு, நம்முடைய வசனத்தை எடுத்து மக்களுக்கு சொல்ற அந்த வசன அறிவுல நம்மள அவர் என்ன படுத்த போறாரு? சக்திப்படுத்த போறாரு. நாலாவது காரியம், நம்முடைய ஆவி. நம்முடைய ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய ஆவியை இன்னைக்கு ஆண்டவர் என்ன படுத்த போகிறார்? சக்திப்படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா.